ஹாய் ஜூலி ஃபேமிலி. இப்போ வந்து ஒரு கேம் விளையாட போறோம். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வித்தியாசமான ஒரு கேம். ஐயோ சாமி வேற. இந்த கேமோட நேம் கெஸ் தி ப்ராடக்ட். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். அந்த ப்ராடக்ட் வந்து நீங்க கரெக்டா தப்பாங்கிறத சொல்லணும். அதுக்கு வந்து 3 கொஸ்டின்ஸ் நீங்க கேட்கலாம். அந்த 3 கொஸ்டின்ஸை வச்சு நான் வந்து கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஆமா. நான் என்ன ப்ராடக்ட் வச்சிருக்கேன்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா டி-ஷர்ட் ஃப்ரேம் வச்சிருக்கேன். ஓகே. சரியா? நான் வந்து டி-ஷர்ட் கைடு வச்சிருக்கேன். என்ன கொடுமை சரவணன். மக்களே வார்த்தைகளா என்ன ஒரு கோயின்சிடன்ஸ். 2 பேருமே ஒரே மாதிரி சொல்றோம். லேடிஸ் ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஆதி காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நீங்களே ஃபர்ஸ்ட் என்னன்றது சொல்லுங்க. டி-ஷர்ட் ஃப்ரேம் மீன்ஸ் மேல போடுற கிளிப்பா இல்ல அந்த ஃப்ரேமா? மாற்ற ஃப்ரேமா? மாற்ற ஃப்ரேம். மாற்ற ஃப்ரேம். ஆமா. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சு. ஓகேவா? இருந்தாலும் கள்ளமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. என்னோட கொஸ்டின் வந்து நீங்க மேல உங்க ஹெட் கிட்ட இருந்து கீழே போடுங்க. உங்க தலையில இருந்து கீழே போடுங்க. கைடு இது வளைஞ்சிரும். பரவாயில்ல போடலாம். அவ்வளவு ஹைட்லாம் போட முடியாது. பரவாயில்ல போடலாம். தப்பு இல்ல. அட அவ்வளவு ஹைட் போட்டோம்னா இதாயிரும். பள்ளி பருவத்தில் கூட டேமேஜ் ஆயிரும். எனக்கு இப்ப கீழே போட்டு காமிக்கணும். நான் ஹெட் லெவல்ல இருந்து போட முடியாது. கொஞ்சம் இறக்கி வேணா போட்டுமா? சரி போடுங்க. என்னது சவுண்ட் இப்படி கேக்குது? ஆமா கைடுனா அப்புறம் அப்படிதான் இருக்கும். சரி ஓகே. இது கைடு தான் மக்களே. கண்டுபிடிச்சேன் நானு. என்ன எழவி அது? ஓகே, உங்களோட 2வது கொஸ்டின். அந்த ரவுண்ட் இருக்குல்ல, ஆமா, ரவுண்டுக்குள்ள உங்க ஃபிங்கர் வச்சுட்டு சுத்துவாங்கல்ல, ஆமா, அந்த மாதிரி சுத்துங்க. அந்த மாதிரி டேபிள் மேல வச்சு. ஆமா. நான் கையில தூக்கிட்டு சுத்தவா இல்ல டேபிள் மேல அந்த இத வச்சிட்டு அந்த ரவுண்டுக்குள்ள உங்க கை வச்சு சுத்தணும். அப்படியா? ஆமா. சுத்தவா? சுத்தி சுத்தி வந்தீக சுட்டு விழியால் சுட்டீக. அது வந்து நகர கூடாது. அப்படியே கீழே வச்சே சுத்துங்க. கீழே வச்சே சுத்துறதா? ஆமா. என்ன இது? என்ன 3 கேள்வி கேட்டீங்க நீங்க? 3 கேள்வி எல்லாம் கிடையாது. சுத்தணும்னா கரெக்டா சுத்தணும். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். சரி ஓகே பண்றேன். பண்ணவா? சுத்தி சுத்தி வந்தீக சுட்டு விழியால் சுட்டீக. ஓகே சரி. இப்போ வந்து என்னோட 2வது கொஸ்டின். அந்த கைட கீழே வச்சு நீங்க சொன்ன மாதிரி சுத்துங்க. விரல்ல வச்சு சுத்த வேணாம், கீழே அப்படியே வச்சு சுத்தணும். அப்படி இல்ல, பரமா படிடா. அத கீழே வச்சு ஒரு டைம் சுத்தி விட்டுறணும். சுத்தி விட்டுறணும். ஆமா, சுத்தி விட்டுறணும். ஓகேவா? ஓகே. அத வந்து இந்த காயின் சுத்துற மாதிரி சுத்துங்க. காயின் சுத்துற மாதிரியா? ஆமா, காயின் சுத்துற மாதிரி சுத்துறேன். ஆஹா, நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே. அது டி-ஷர்ட் ஃப்ரேம் கிடையாது. ஓகே. நீங்க என்ன ஆன்சரோ அதை நீங்க சொல்லிடலாம். தாராளமா சொல்லலாம். சோ இப்ப நான் என்னோட 3வது கொஸ்டின் கேக்குறேன். ஓகே. ஓகேவா? நீங்க என்ன பண்ணுங்க, அத வந்து கையில வச்சு தட்டுங்க. கையில தட்டுங்க. ஆமா, ஒரு கையில எடுத்து இன்னொரு கையில தட்டணும். 3 டைம் தட்டணும். தட்டிட்டேன். ஜோக் இல்லையா? அப்படிலாம் இல்ல, நல்லா ஃபோர்ஸா தட்டணும். ஓகே. ஓகேவா? சரி ஓகே கைஸ், நான் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். சோ எப்பயுமே லேடிஸ் ஃபர்ஸ்ட்ன்றனால நீங்களே உங்க ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வச்சிருக்கிறது டி-ஷர்ட் போடுறது கிடையாது, அத லாக் பண்ற கிளிப் வச்சிருக்கீங்கன்னு நான் சொல்றேன். அப்படியா? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். நீங்க வச்சிருக்கிறது 100% டி-ஷர்ட் ஃப்ரேமோட கைடு தான். ஓகேவா? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். சரி ஓகே. சரியா? ஓகே, இப்போ நீங்க உங்க ஆன்சரை ரிவீல் பண்ணுங்க. என்னோட ஆன்சர் வந்து மக்களே இது எதுவே கிடையாது மக்களே. இது வந்து நார்மல் செல்லோ டேப். செல்லோ டேப்னா நீங்க கேம்க்குள்ளே கொண்டு வர கூடாது. இது என்ன? இது புரியல எனக்கு. செல்லோ டேப் எங்க யூஸ்? செல்லோ டேப் வந்து யூஸ் பண்ணுவோம், நம்ம ஃபேப்ரிக்ல யூஸ் பண்ணுவோம். எங்க யூஸ் பண்ணுவோம்? அதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டோம். அட யூஸ் பண்ணுவோம் நம்ம செல்லோ டேப். ஜூலி ஃபேமிலி இவங்க வந்து மக்களே மக்களே நம்ம வந்து கொரியர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் மக்களே. டேப் பாருங்க, துணி எல்லாம் வச்சு கொரியர் பண்ணி அனுப்பிச்சிருக்கு, யூஸ் பண்ணுவோம். என்ன நீங்க ஆன்சர் தப்பா சொல்லிட்டீங்க. அது வந்து நோ பண்றீங்க. சரி ஓகே ஃபைன். வாட் இஸ் this question is irrelevant to the current subject. சரி ஓகே. இப்ப நான் என்ன வச்சிருக்கேன்னா, எனக்கு இதோட பேர் தெரியாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப சொல்லுங்க, இது என்ன சீட்டிங்னு? அவங்களுக்கே பேரு தெரியாம கொண்டு வந்து வச்சிருக்காங்க. நான் எப்படி இது எங்க வைப்பாங்கன்னு எனக்கு தெரியும், பட் இதோட பேர் தெரியாது. அவன் இன்னும் திருந்தல மாமா. என்ன மக்களே, பேரு தெரியாதுன்னு சொல்றாங்க. சரி ஓகே, இங்க பாருங்க, அவங்க வச்சிருக்கிறது என்னன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஆமா, இதோட பேர்
பேர் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது பாருங்க அவங்களுக்கே தெரியல பேரு, எடுத்துட்டு வந்து வச்சு இது வச்சு 3 கொஸ்டினுக்கு வேற ஆன்சர் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கேம் வந்து இவங்க சீட் பண்ணிட்டாங்க. யார் நேர்மையா யார் சீட் பண்ணா நீங்க சொன்ன பேரே தெரியாம நீங்க கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இது வந்து அவங்க சீட் பண்ணிட்டாங்க. நான் வந்து கரெக்டா மெஷினோட பார்ட்ட கொண்டு வந்திருக்கேன், மெஷின் யூஸ் பண்ணிட்டு உள்ள கொண்டு வந்திருக்கேன். எனக்கு நேம் மட்டும் தெரியல, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அவங்க சீட் பண்ணிட்டாங்க. சில டைம் கேம்குள்ளேயே இல்ல. பாருங்க ஜூலி ஃபேமிலி, நீங்க வந்து கொரியர் வைப்பீங்கல, சோ அதுக்கு வந்து டேப் யூஸ் ஆகும். டேப் இல்லாம கொரியர் வைக்க முடியாது. பட் மிஷினுக்கு யூஸ் ஆகாது. இது வந்து சரி ஓகே. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அந்த பொருள் என்னன்றதை நேம கமெண்ட் பண்ண சொல்லுங்க. ஓகேங்களா? நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ முடிஞ்சு. பை பாய். பை பாய்.